நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பதிவுல பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் ஒரு முக்கியமான பதிவுங்க. இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாளாக பிறந்திருக்கின்றது. இந்த மாதத்தின் பங்குனி மாதத்தின் முதல் நாளாக மிகவும் ஒரு அற்புதமான நாளாக பிறந்திருக்கின்றதுங்க. இந்த மாதத்துல தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான ஒரு மாதமாகும். இந்த மாதத்தின் முதல் நாளன்று உத்திர நட்சத்திரத்துல இன்றைய தினம் பிறந்திருப்பதாக இந்த பௌர்ணமி சேர்ந்து பிறந்திருக்கிறது என்பதனால இந்த பங்குனி மாதம் ஒரு சிறப்பான மாதம் என்றே சொல்லலாங்க. பங்குனி மாதம் என்றாலே நம்மளுடைய அனைவருடைய நினைவிற்கு வருவது முருகப்பெருமானுக்குரிய பங்குனி உத்திரம் தாங்க. இந்த பங்குனி உத்திரம் அன்று நாம அனைவருமே முருகப்பெருமானை தரிசித்து அவரவருடைய குலதெய்வ சாஸ்திரா கோவிலுக்கு சென்று வழிபடுவது வழக்கங்க. பதிவை கடைசி வரை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம துர்கா தேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த பங்குனி மாதமானது உத்திர நட்சத்திரம் இருக்கும் சமயத்தில் தான் இந்த பங்குனி மாத முதல் நாள் பிறந்திருக்கிறதுனால இன்றைய தினத்தில் முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நமக்கு அளவில்லாத நன்மைகள் உண்டாகும். முருகப்பெருமானே நம் வீடு தேடி வந்து நமக்கு அருள் ஆசி பெறுவதற்கு இந்த பங்குனி முதல் நாள் அன்று அவ்வளோ ஒரு சிறப்பான நாளுங்க. இந்த நாளில் நாம வழிபாட்டு முறையை எப்படி முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்வது என்பதை பார்க்கலாம். பொதுவாகவே எல்லோருமே நமக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்மளை அறியாமலே நம்முடைய இஷ்ட தெய்வத்தின் பெயரை நாம உச்சரித்து விடுவோம். இல்ல அம்மா அப்பா என்று கூட நம்மை பெற்றவர்களை நாம அழைப்பது உண்டு இல்லையா? அப்படி பலரும் தங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில் அழைக்கக்கூடிய ஒரு தெய்வமாக திகழக்கூடியவர் தான் இந்த முருகப்பெருமான். பலரது இஷ்ட தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் திகழக்கூடிய இந்த முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி மாதத்தின் முதல் நாள் இன்று நாம முருகப்பெருமானை வழிபாடு செய்தோம் என்றால் அவர் நம் வீடு தேடி நமக்கு அருள் புரிவார் என்பது ஐதீகங்க. இந்த முருகப்பெருமானுக்குரிய வழிபாட்டை பங்குனி மாதத்தின் இன்றைய முதல் நாள், அதாவது மார்ச் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை இன்றைய தினம் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது 7:30 மணியிலிருந்து 8:30 மணிக்குள் அல்லது 10:30 மணியிலிருந்து 11:30 மணிக்குள் இல்லை 5:30 மணியிலிருந்து 9:30 மணிக்குள் இந்த நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிகவும் ஒரு அற்புதமான நேரங்க. அனைவருமே தவற விடாதீங்க இந்த நேரத்தை. இப்பெல்லாம் அனைவரது வீட்டிலையுமே பூஜை அறையிலே முருகப்பெருமானுடைய உருவப்படங்கள் இல்லாத பூஜை அறையே இருக்காதுங்க. அந்த மாதிரி முருகப்பெருமான் வேல் கொண்டு வைத்திருப்பதை நாம கண்கொள்ளாத காட்சியாக நாம அதை பார்ப்பதற்கு வைத்து நாம வழிபடுகிறோங்க. அதனால முருகப்பெருமானின் சிலை வேலோ இருக்கும் பட்சத்தில் அதற்கு நம்ம பால் அபிஷேகம் செய்வது ரொம்பவும் நல்லதுங்க. உங்க வீட்டில் முருகனின் சிலையும் இல்லை இல்லை வேலும் இல்லை என்பவங்க முருகப்பெருமானின் படத்தை நன்றாக சுத்தம் செய்து அதற்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வைத்து முருகப்பெருமானை சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. முருகப்பெருமானுக்கு பிடித்த நெய்வேத்தியமாக பால் பாயசத்தை வைத்து நீங்கள் சமர்ப்பித்து ஒரு சிறிய தாம்பலத்தட்டை எடுத்து அதில் முருகப்பெருமானுக்கு பிடித்தமான சிவப்பு நிற மலர்களை பரப்பி அதற்கு நடுவே ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. ரொம்பவும் ஒரு சிறப்புங்க. இப்படி முருகப்பெருமானுக்குரிய வழிபாட்டு நேரத்தில் முருகப்பெருமானுக்குரிய திருமுருகாற்று படையிலிருந்து ஒரு பாடலை நம்ம எடுத்து 11 முறை அந்த பாடலை பாடணுங்க. இந்த பாடலின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட காலத்தில் நம்மை தேடி முருகப்பெருமான் வந்து காத்து நம்மளை ரசிக்க வேண்டும் என்பது தாங்க. அதனால் இந்த பாடலை நாம் பங்குனி முதல் நாள் இன்றைய தினம் வீட்டில் 11 முறை நாம் பாடுவதன் மூலம் முருகப்பெருமானே நம்மை பார்க்க ஓடோடி வந்து விடுவார் என்பது நம்பிக்கைங்க. அந்த பாடல் என்னன்னு பார்த்தோன்னா, 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். இந்த திருமுருகாற்று படையிலிருந்து இந்த பாடலை 11 முறை நீங்கள் பாடினீங்க அப்படின்னா முருகப்பெருமான் நம்மளுடைய கஷ்டத்தை முழுவதுமே நீக்கி விடுவார் என்பது நம்பிக்கைங்க. நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்துடுங்க. இதை முழு மனதோடு முருகப்பெருமானை நினைத்து முருகா என்று கூப்பிட்டாலே கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய இந்த முருகப்பெருமானை இந்த ஒரு பாடலை பாடி பங்குனி மாதம் இன்றைய முதல் நாளன்று வழிபாடு செய்ய நம்மை தேடி ஓடி வந்து நமக்கு அருள் புரிவார் என்பது நம்பிக்கைங்க. அனைவரும் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்யுங்க. எல்லா கஷ்டங்களுமே நமக்கு முழுவதுமாக நமக்கு தீர்த்து விடுவார். என்ன நண்பர்களே, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைத்து முருக பக்தர்களுமே உங்களுடைய கருத்துக்களான ஓம் சரவண பவ என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.
மீண்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்.